சரி, குறுகிய கால வர்த்தகம் என்றால் என்ன? இது ஒரு வாரம் அல்லது சில நாட்களுக்கு வர்த்தகம் செய்யும் முறையாகும். குறுகிய கால வர்த்தகத்தில் உங்கள் வெற்றிக்கு வாராந்திர வரம்பே அடிப்படை என்பதை நீங்கள் புரிந்துகொள்வது அவசியம். அடுத்த வாரம் அல்லது தற்போதைய வாரத்தின் வரம்பை கணிப்பதில் நிலையான முடிவுகளை பெறுவது தொடர்பான பல கருத்துக்களை நான் விளக்கப் போகிறேன். என் பார்வையில் குறுகிய கால வர்த்தகமே அதிக வெற்றி வாய்ப்புள்ள ஒழுக்கமாகும். இது அடிக்கடி வாய்ப்புகளை வழங்குகிறது மற்றும் சீரான தன்மையுடன் ஏராளமான வர்த்தகங்களை அளிக்கிறது. ஆனால் ஒரு குறுகிய கால வர்த்தகராக, குறிப்பாக இந்த மாதத்தின் முதன்மை உள்ளடக்கமான ஒன் ஷாட் ஒன் கில் ஒன் ஷாட் ஒன் கில் முறைக்கு நாம் இதை புரிந்து கொள்வது முக்கியம். அதுதான் ஒரு வர்த்தகராக எனது அடையாளமாக உள்ளது. அதாவது அதுதான் ஐசிடியை தனித்துவமானவராக மாற்றுகிறது. எனக்கு வாராந்திர வரம்பை வர்த்தகம் செய்து வாரத்தின் உயர் மற்றும் குறைந்த விலைகளை நெருக்கமாக கணிக்க தெரியும். இன்ட்ராடே உயர் மற்றும் குறைந்த விலைகளை 1 அல்லது 2 பிப்களுக்குள், சில சமயங்களில் சரியாக அந்த பிப்பிலேயே நான் கணித்த பல உதாரணங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். அதே கூறுகள் வாராந்திர வரம்புக்கும் பொருந்தும். இதை நீங்கள் சற்று நின்று யோசித்து பார்த்தால், ஞாயிறு தொடக்கத்திலிருந்து வெள்ளிக்கிழமை முடிவு வரை சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் எத்தனை பிப்கள் வழங்கப்படுகின்றன? நிறைய, ஏராளம். எனவே இந்த மாதம் நாம் கற்றுக் கொடுக்கும் விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினால், அது உங்கள் விருப்பமான வர்த்தக முறையாக இல்லாவிட்டாலும் கூட, ஸ்விங் வர்த்தகர் அல்லது நீண்டகால வர்த்தகராக உங்கள் அபாயத்தை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்த சிறந்த புரிதலை அது உங்களுக்கு வழங்கும். இதை நான் எளிமையான வார்த்தைகளில் சொல்கிறேன். நாம் செய்வது எல்லாம் மாதாந்திர பிடி அரே பார்ப்பதுதான். அது டிஸ்கவுண்டோ அல்லது பிரீமியமோ அடுத்த தர்க்கரீதியான விலை நகர்வை அடிப்படையாக கொண்டு அமையும். தற்போது நாம் இருக்கும் இடத்திலிருந்து விலை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செல்ல வாய்ப்புள்ளதா என்று பார்த்து மாதாந்திர பிடி அரேவிலிருந்து நகர்கிறோம். இப்போது அது புல்லிஷாக இருந்தால் நாம் மாதாந்திர டிஸ்கவுண்ட் அரேவில் கவனம் செலுத்துவோம். அது பேரிஷாக இருந்தால் நாம் பிரீமியம் மாதாந்திர அரேவை தேடுவோம். அந்த மாதாந்திர அரேவிலிருந்து நீங்கள் அதற்கு எதிரான வாராந்திர அரேவை தேட வேண்டும். எனவே நீங்கள் பிரீமியம் மற்றும் மாதாந்திர அடிப்படையில் தொடங்கினால், நீங்கள் வாராந்திர டிஸ்கவுண்டை தேடுவீர்கள். அதுதான் உங்கள் இலக்கு. அந்த வரம்பு முடிவடைவதையோ அல்லது சந்தை அந்த நிலையை நோக்கி ஈர்க்கப்படுவதையோ நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நீங்கள் இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால், இது உங்களை பாதிக்கவில்லை என்றால், என்னை நம்புங்கள், உங்கள் எல்லா சாட்களையும் சரிபார்த்து ஒவ்வொரு பெரிய நகர்வையும் மீண்டும் பாருங்கள். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சந்தையின் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்வதை என்னால் துல்லியமாக கணிக்க முடிவதற்கும், சந்தை ஏன் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கிச் செல்லும் என்று நான் நம்புகிறேன் என்பதற்கும் இதுதான் காரணம். அதை பற்றி எனக்கு தெளிவில்லை இருக்கும்போது அடுத்ததாக எந்த பிடி அரே பயன்படுத்தப்படும் என்று எனக்கு தெரியாமல் இருப்பதே அதற்கு காரணம். எனவே நான் கூடுதல் தகவலுக்காக காத்திருக்கிறேன் அல்லது அந்த பிடி அரேக்கள் காலாவதியாகிவிட்டன. அவை ஏற்கனவே வர்த்தகம் செய்யப்பட்டுவிட்டன. எனவே நீங்கள் புதிய ஒன்றை தேட வேண்டும். அதாவது நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் அது என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு சூழலை புரிய வைப்பதோடு பொறுமையையும் தருகிறது. அது உங்களுக்கு காத்திருக்கும் திறனை அளிக்கிறது. இப்போது நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. ஆகவே செயல்பாட்டில் உள்ள பிடி அரேக்களை தேர்ந்தெடுக்கும் இந்த செயல்முறையை மேற்கொள்ளும் போது நாம் மாதாந்திர அளவில் தொடங்கி எந்த மாதாந்திர பிடி அரேவில் நாம் மிகவும் தீவிரமாக வர்த்தகம் செய்கிறோம் என்று பார்க்கிறோம். இது பேரிஷ் ஆர்டர் பிளாக்கிலிருந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக் வருகிறதா? சரி, மிக நன்று. அப்படியானால் அது சென்றடைய போகும் வாராந்திர டிஸ்கவுண்ட் அரே, வீக்லி டிஸ்கவுண்ட் அரே எது? அங்கே மிட்டிகேஷன் பிளாக் இல்லாமல் இருக்கலாம். அங்கே புல்லிஷ் பிரேக்கர் இல்லாமல் இருக்கலாம். அங்கே வெற்றிடம் அல்லது இடைவெளி வைட் கேப் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையுடன் பயன்படுத்தக்கூடிய புல்லிஷ் ஆர்டர் பிளாக் கூட இல்லாமல் இருக்கலாம். அது தொடர்ச்சியான கீழ்நோக்கிய மெழுகுவர்த்திகளின் டவுன் கேண்டல்ஸ் வரிசையாக இருக்கலாம். அப்படியென்றால் அதன் அர்த்தம் என்ன? நீங்கள் ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் அல்லது பழைய குறைந்த மற்றும் உயர் விலையை தேட வேண்டும். மற்றொரு உதாரணம் என்னவென்றால், நாம் ஒரு டிஸ்கவுண்ட் மாதாந்திர அரேவிலிருந்து வாராந்திர பிரீமியம் அரேவை நோக்கி பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணத்திற்கு, சந்தை ஒரு புல்லிஷ் பிரேக்கரில் இருந்து நகர்வதை நாம் எதிர்பார்க்கலாம். சந்தை பழைய உயர் அல்லது குறைந்த நிலைக்கு செல்வதை நாம் எதிர்பார்க்கலாம். மீண்டும் அதுவே உங்களின் சாத்தியமான வரம்பாக பொட்டன்ஷியல் ரேஞ்ச் இருக்கும். உங்கள் வர்த்தகத்தின் ஒரு பகுதியை நீங்கள் அதிகபட்சமாக எட்ட வைக்க முயற்சிக்கும் இலக்கு இதுதான். அது இந்த இலக்குகளை அடையாமல் போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு சிறிய பகுதியை மட்டும் அப்படியே வைத்திருந்தால், முழு வர்த்தகத்தையும் முதல் இலக்கிலேயே முடித்துவிடுவதை விட இந்த முறையில் நீங்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதை பலமுறை உணர்வீர்கள். அந்த சிறிய பகுதியை நீங்கள் அப்படியே வைத்து உங்கள் அதிகபட்ச இலக்கு வரை காத்திருந்தால், நீங்கள் சிறிய இலக்கில் லாபத்தை எடுத்திருந்தால் கிடைக்கக்கூடிய லாபத்தை விட அந்த சிறிய பகுதி பல நேரங்களில் உங்களுக்கு அதிக லாபத்தை தரும். எனவே நாம் ஒரு மாதாந்திர பிரீமியம் பிடி அரேவை அமைக்கும்போது மாதாந்திர நிலையிலிருந்து குறைந்த விலையை எதிர்பார்க்கிறோம் மற்றும் வாராந்திர டிஸ்கவுண்ட் நிலையை அடைய முயற்சிக்கிறோம். இப்போது அது தள்ளுபடி வரிசைகளில் டிஸ்கவுண்ட் அரேஸ் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் வர்த்தகம் செய்யும் வரைபடம் அல்லது சந்தையில் எது தெரிகிறதோ அதுவாக இருக்கலாம். ஒவ்வொரு ஜோடியிலும் அல்லது சந்தையிலும் ஒவ்வொரு தள்ளுபடி வரிசையும் இருப்பதில்லை.
இருக்கக்கூடியவை மிகச்சில மட்டுமே. 3க்கும் மேற்பட்டவற்றை நீங்கள் அரிதாகவே பார்த்திருப்பீர்கள். எனவே மாதாந்திரத்திலிருந்து தினசரி வரை எதை தேடுகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்தினால் நீங்கள் எதை தேட வேண்டும் என்பது தெளிவாக தெரியும். தேர்வு செய்ய ஏராளமான விஷயங்கள் இல்லை அல்லது மைக்கேல் இது பல விஷயங்களாக இருக்கலாமே என்ற குழப்பமும் இல்லை. எந்த நிலை என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது மிகவும் வெளிப்படையானது. நாங்கள் சந்தையை சூழல் மற்றும் கருத்து ரீதியாக வடிவமைக்கிறோம். எனவே இது சந்தையை பகுப்பாய்வு செய்யவும் சந்தை எங்கு செல்ல அதிக வாய்ப்புள்ளது என்பதை வரையறுக்கவும் உதவுகிறது. எனவே மாதாந்திரத்திலிருந்து வாராந்திர தள்ளுபடி வரை எதிர் PDAS ஐ தேடுகிறோம். மீண்டும் மாதாந்திர பிரீமியம் நிலையிலிருந்து ஒரு வாராந்திர தள்ளுபடி PDA-வை தேடுகிறோம். அந்த மாதாந்திர பிரீமியம் வரிசையிலிருந்து வாராந்திர, தினசரி மற்றும் 4 மணிநேர காலக்கெடுவின் ஒவ்வொரு பிரீமியம் வரிசைக்கும் கீழே இறங்குகிறோம். மேலும் குறுகிய கால வர்த்தகங்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து பிரீமியம் வரிசைகளையும் நாங்கள் ஸ்கேன் செய்கிறோம். வாராந்திர, தினசரி மற்றும் 4 மணிநேர காலக்கெடுவில் அத்தகைய ஒரு மட்டத்தை கண்டால் அதை ஒரு மணிநேர வரைபடம் வரை செம்மைப்படுத்துகிறோம். எங்களின் 1 மணிநேர வரைபடம் என்பது ஒரு ஷார்ட், ஒரு கில் அல்லது குறுகிய கால வர்த்தகத்திற்கான செயல்படுத்தும் காலக்கெடு ஆகும். அதைச் செயல்படுத்தியதும் நாங்கள் அந்த வாராந்திர தள்ளுபடி இலக்காகக் கொள்கிறோம். இதோ உங்கள் சுழற்சி. இதுவே உங்கள் செயல்முறை. இதுவே உங்கள் முழுமையான வழிகாட்டுதல். ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் நாம் கற்றுக்கொண்ட தகவல்களைக் கொண்டு இப்போது நாம் கற்று வருவதை வைத்து இதையெல்லாம் கருத்தியல் ரீதியாக எடுத்து எளிமையான வடிவில் உடைக்கிறோம். நாங்கள் ஒரு மாதாந்திர பிரீமியம் வரிசையை விரும்புகிறோம், அங்கிருந்து தொடங்குகிறோம். நாங்கள் ஒரு எதிர்வாராந்திர தள்ளுபடியை தேடுகிறோம். அந்த வரம்பு எதுவாக இருந்தாலும் அது நூற்றுக்கணக்கான பிப்ஸ் அல்லது 1000 பிப்ஸ்களாக இருக்கலாம். எனக்கு தெரியாது. இது ஒவ்வொரு சந்தைக்கும் சூழலுக்கும் தனித்துவமானது. ஆனால் அந்த மாதாந்திர பிரீமியத்தில் வர்த்தகம் செய்வதற்கான உண்மையான வாய்ப்பை நாம் தவறவிட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் வரைபடத்தை பார்த்து இதை பாருங்கள் என்று சொல்லலாம். இது மாதாந்திர பேரிஷ் ஆர்டர் பிளாக்கிலிருந்து பேரிஷ் ஆர்டர் பிளாக் வருகிறது. எனவே அது ஏற்கனவே அதிலிருந்து நகர்ந்துவிட்டது. அதை வைத்து நீங்கள் வர்த்தகம் செய்ய முடியாது. அது கீழ்நோக்கி நகர்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எனவே அடுத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் வாராந்திர காலக்கெடுவிற்கு செல்வீர்கள். வாராந்திர பிரீமியம் வரிசைகள் யாவை? பின்னர் அது வர்த்தகமாகும் ஒரு தினசரி வரைபடம் இருக்கலாம். இது ஒரு தினசரி அல்லது 4 மணிநேர பிரீமியம் வரிசைக்கு வர்த்தகமாகலாம். மாதாந்திர பிரீமியம் அதிகமாக வாங்கப்பட்டதால் அந்த 4 காலக்கெடுவில் ஒன்று உங்களுக்கு ஒரு அமைப்பை தரும். பெரும்பாலும் விலை கீழே வர்த்தகம் செய்யப்படும். மேலும் நாம் குறைந்த கால அவகாச தள்ளுபடி வரிசையை தேடுவோம். மாதாந்திரத்தை விட குறைவானது எது? வாராந்திரம். வாராந்திர, தினசரி அல்லது 4 மணிநேர பிரீமியம் மட்டத்தில் இருந்தாலும் நாம் செயல்படுத்துவோம். 1 மணிநேர வரைபடத்திலிருந்து வாராந்திர தள்ளுபடிக்கு வருகிறோம். அதுவே நமது இலக்கு. அந்த அமலாக்கத்தின் முழு காலத்திலும் அது வாராந்திர அல்லது மாதாந்திர மட்டமாக இருந்தால் பல குறுகிய கால வர்த்தகங்கள் உருவாவதை நாம் காணலாம். இது 4 மணிநேர அடிப்படையிலானால் அதிக வரைபட அமைப்புகளை நீங்கள் காணமாட்டீர்கள், இருப்பினும் அதிக நிகழ்தகவு இருக்கும். சரி, வாங்கும் வாய்ப்புகளுக்கு இது மீண்டும் மீண்டும் வரும் எதிர் விஷயத்தை போன்றதே. மாதாந்திர வரைபட வாங்குதலை நாம் பார்ப்போம். எனவே நாம் ஒரு மாதாந்திர தள்ளுபடி வரிசையை பார்ப்போம். மேலும் அது வாங்கும் திட்டத்திற்கு செல்வதை எதிர்பார்ப்போம், அங்கு அதிக விலையை எதிர்பார்க்கிறோம். வாராந்திர வரைபடம். நாங்கள் அதில் இறங்கி அனைத்து தள்ளுபடி பிடி வரிசைகளையும் தேடத் தொடங்குகிறோம். தினசரி வரைபடமும் அதன் தள்ளுபடி வரிசைகளிலிருந்து விலகிச் செல்வதையும் பின்னர் 4 மணிநேரத்திற்கும் இறுதியில் 1 மணிநேர வரைபடத்திற்கும் சென்று ஆதரவு மற்றும் விலையை வழங்க அனைத்து தள்ளுபடி பிடி வரிசைகளையும் பார்க்கிறோம். ஆனால் இறுதியில் மாதாந்திர வரைபட தள்ளுபடி வரிசை எதுவாக இருந்தாலும் அதைத்தான் நாம் கட்டமைக்கிறோம். அதுவே தொடக்க அடிப்படை புள்ளி. எனவே நாம் மாதாந்திர மட்டத்திலிருந்து தொடங்குகிறோம். நாம் ஒரு தள்ளுபடியை கண்டறிகிறோம். நாம் அதிகமாக விற்கப்பட்டாலோ அல்லது மிக ஆழமான தள்ளுபடி சந்தையில் இருந்தாலோ, அதாவது நீண்ட காலமாக விலை குறைவாக வர்த்தகம் செய்யப்பட்டு ஏற்ற இறக்கமான நிறுவன ஒழுங்கு ஓட்டத்திற்காக சில பழைய நிறுவன விலை மாதிரிகளை கண்டறிந்தால், உதாரணமாக ஒரு ஏற்ற இறக்கமான ஆர்டர் பிளாக், பழைய உயர் அல்லது பழைய குறைந்த விலை, கடந்த காலத்தில் சந்தையை உயர்த்திய எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் சாத்தியமான சூழ்நிலைகள். நாம் குறைந்த கால இடைவெளி கொண்ட எதிர்ப்பிடி வரிசையை தேடுகிறோம். இந்த நிலையில் நாம் வாராந்திர பிரீமியம் வரிசையை தேடுகிறோம். நாங்கள் எதிர்ப்பிடி வரிசைகளை தேடுகிறோம், ஆனால் தள்ளுபடிக்கான மாதாந்திர அடிப்படையிலிருந்து தொடங்குகிறோம். எனவே மாதாந்திரத்திலிருந்து குறைவான கால அவகாசம் வாராந்திரம் மற்றும் தள்ளுபடிக்கு எதிரானது பிரீமியம் ஆகும். எனவே நாம் மாதாந்திரத்தில் அதிக விற்கப்பட்ட நிலையிலிருந்து பார்க்கிறோம்.
வாராந்திர வரைபடத்தில் காணப்படும் உயர்கால அவகாச பிரீமியம் வரிசைக்கு. எனவே அது நமக்கு நடுத்தர கால அதிகமாக வாங்கப்பட்ட சூழ்நிலையை தரும். எந்தவித குறிகாட்டிகளையும் பயன்படுத்தாமல் மாதிரியை வடிவமைக்க இது உதவுகிறது. சரி, நாம் ஸ்விங் டிரேட் முன்னேற்றம் குறித்து பேசினோம். இதை மீண்டும் கொண்டு வருவது அவசியம், ஏனெனில் இந்த புரிதல் இல்லை என்றால் அது சற்று தெளிவாக இருக்காது. ஆனால் இது 6 மாத கால விலை நோக்குநிலை என்று நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வழங்கினேன். சரி, 6 மாதங்கள் என்று சொல்வது சற்று அதீதமாக இருக்கலாம். ஆனால் விவாதத்திற்காக இந்த முழு வரம்பிலான உயர் உச்சங்கள் மற்றும் உயர் தாழ்வுகள் 6 மாதங்கள் என்று வைத்துக்கொள்வோம். மேலும் இது உருவாவதை முன்னரே கணிக்கும் வாய்ப்பு நமக்கு இருந்தது. இந்த ஒவ்வொரு விலை நகர்விலும் ஒரு இம்பல்ஸ் லெக் மற்றும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் உள்ளது. பின்னர் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்விங் உள்ளது. ஒவ்வொரு தனிப்பட்ட இம்பல்ஸ் ஸ்விங்கிற்குள்ளும் சிறிய இம்பல்ஸ் மற்றும் எக்ஸ்பான்ஷன் ஸ்விங்குகள் இருக்கலாம். ஒவ்வொரு எக்ஸ்பான்ஷன் ஸ்விங்கையும் இம்பல்ஸ் ஸ்விங்கைப் போலவே சிறிய காலக்கெடுவிற்குள் உடைக்க முடியும். அதில் அதன் தனித்துவமான இம்பல்ஸ் ஸ்விங் மற்றும் எக்ஸ்பான்ஷன் ஸ்விங்கை காணலாம். விலையில் காணப்படும் முழு ஃப்ராக்டல் முழுவதும் இது மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. குறுகிய கால வர்த்தகராக இதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரே சந்தை ஒரே ஜோடியை வர்த்தகம் செய்வதன் மூலம் நீங்கள் பல அமைப்புகளையும் சிக்னல்களையும் கண்டறியலாம். இது 6 மாத விலை தரவுகளின் முழு நிலப்பரப்பு என்று வைத்துக்கொண்டால் இது வர்த்தகம் செய்யும் ஒவ்வொரு தாழ்வான புள்ளியிலிருந்தும் உயரும் வர்த்தகமாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் அது ஒரு குறைந்த புள்ளியை உருவாக்கி வரைபட ரீதியாக மேலே நகரும்போது அது ஒரு சாத்தியமான குறுகிய கால வர்த்தகமாகும். எனவே இந்த வரைபடத்திலிருந்து மட்டும் நீங்கள் ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு அது மேல்நோக்கி நகரும் ஒவ்வொரு முறையையும் எண்ணி அந்த குறைந்த புள்ளியை பயன்படுத்தி குறுகிய கால வர்த்தகத்தை உருவாக்க முடியுமா என்று பாருங்கள், அவற்றை எண்ணுங்கள். அவ்வாறு செய்ய நான் உங்களுக்கு சிறிது நேரம் தருகிறேன். ஃப்ராக்டலை ஒரு படி குறைப்பதன் மூலம் லாங் பொசிஷன்களில் மட்டும் இங்கு 8 குறுகிய கால அமைப்புகள் உள்ளன. ஆனால் நாம் அதையும் தாண்டிச் சென்று சிறிய ஸ்விங்குகளை அவற்றின் தனிப்பட்ட இம்பல்ஸ் ஸ்விங், ரிட்ரேஸ்மெண்ட் மற்றும் எக்ஸ்பான்ஷன் ஸ்விங் என பிரிக்கலாம். மேலும் அதன் சிறிய எக்ஸ்பான்ஷன் ஸ்விங்கை இன்னும் பிரிக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட ஃப்ராக்டலையும் ஒரு சிறிய ஃப்ராக்டலாக உடைக்க முடியும். இப்போது நீங்கள் புல்லிஷாக இருக்கும்போது எத்தனை முறை வாங்குபவராக இருக்க முடியும் மற்றும் சந்தையை சரியாக வடிவமைக்க முடியும் என்று எண்ணினால் சாத்தியமான கொள்முதல் வாய்ப்புகள் எத்தனை என்று இங்கே பார்க்கிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த ஃப்ராக்டலில் 16 வாங்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அனைத்து ரிட்ரேஸ்மெண்ட்களிலும் நீங்கள் செய்திருக்கக்கூடிய குறுகிய கால வர்த்தகங்களை இதில் சேர்க்கவில்லை. இங்குள்ள ஒவ்வொரு சிறிய சிவப்பு பகுதியும் குறுகிய கால வர்த்தகங்களாக இருக்கலாம். அவற்றை வாங்கும் வாய்ப்புகளுடன் சேர்த்தால் குறுகிய கால வர்த்தகராக உங்களுக்கு இன்னும் பல வர்த்தக வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, பொதுவான கருத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். அதிக கால அளவில் சந்தை உயர்வை நோக்கிச் செல்ல தயாராக இருப்பதை நாங்கள் தேடுகிறோம். இப்போது நமக்கு உதவ பருவகால போக்குகளை நாங்கள் பார்க்கப் போகிறோம். இது அவசியம் இல்லை, ஆனால் இது எப்போதும் ஒரு கூடுதல் பலனாக இருக்கும். மேலும் வட்டி விகிதத்தால் தூண்டப்படும் சூழலை நாங்கள் தேடுகிறோம். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அங்கு இருக்கிறதா பிணை சந்தை? அது நகர்கிறதா? அது தேக்கமடைந்துள்ளதா? அது பக்கவாட்டில் செல்கிறதா? முன்னுரிமையாக நகரக்கூடிய சந்தையை நாங்கள் தேடுகிறோம். வர்த்தகர்களின் அர்ப்பணிப்பு வணிகர்களின் ஹெட்ஜிங் திட்டத்தை ஆதரிக்கிறதா? அவர்கள் வாங்குகிறார்களா? அவர்கள் விற்கிறார்களா? இந்த சூழலில் நாம் ஒரு ஏற்றமான நிலையை கருதினால் வணிகர்கள் தங்கள் குறுகிய கால நிலைகளை குறைப்பதை அல்லது ஆக்ரோஷமாக சேர்ப்பதை அல்லது ஏற்கனவே நிகர லாபத்தில் இருப்பதை எதிர்பார்க்கிறோம். ஏற்றத்தை ஆதரிக்க நாங்கள் சந்தைகளுக்கு இடையிலான பகுப்பாய்வை பயன்படுத்துகிறோம். இது எஸ்எம்டி வேறுபாடு அல்லது தொடர்புடைய ஜோடி எஸ்எம்டி மூலம் ஆதரவாக இருக்கலாம். சந்தை உயர்ந்து பின்னர் பின்வாங்குவதை நாங்கள் தேடுகிறோம். இது திங்கள் முதல் புதன் வரை நிகழும். எனவே இப்போது நாம் நேரத்தை இன்னும் துல்லியமாக கணிக்கிறோம். பின்னர் சந்தை புதிய உச்சங்களுக்கு விரிவடைவதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனவே எதையும் செய்வதற்கு முன் நம்மிடம் ஏற்கனவே தொடக்க புள்ளி இருக்கும். வேறு வார்த்தைகளில் சொன்னால் அது மாத அடிப்படையில் அல்லது வாரம், நாள் மற்றும் 4 மணி நேரத்திற்கு கீழே இறங்கும் ஒரு குறிப்பு புள்ளியாக இருக்கும். நாம் எதை இலக்காக கொள்கிறோம் என்பதை பிடி வரிசையில் அறிந்து கொள்வோம். திங்கள், செவ்வாய் அல்லது புதன்கிழமைகளில் அந்த உந்துதல் மாற்றத்தை நாங்கள் காண்கிறோம். அது உண்மையில் வாங்குதலை குறிக்கும் வகையில் மேல்நோக்கிய நகர்வை நாங்கள் தேடுகிறோம்.
அந்த உந்துதல் மாற்றம் சந்தையில் ஸ்மார்ட் மணி பிளேயர்கள் விலையை உயர்த்துகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும். நாங்கள் அதைத்தான் தேடுகிறோம். நாங்கள் அடிப்படையை கவனிக்கிறோம். எப்படியும் விலைகள் உயரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இப்போது அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அந்த திருத்தத்திற்காக ரீட்ரேஸ்மெண்ட் காத்திருக்கிறோம். அந்த திருத்தம் மீண்டும் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைக்குள் வரும். இது ஞாயிற்றுக்கிழமை ஏற்றத்திற்கு பிறகு நேரடியாக நடக்கலாம். திங்கள்கிழமை திருத்தமாக இருக்கலாம். அல்லது இது திங்கட்கிழமை தொடங்கி திங்கள் முதல் புதன் வரை ஒரு நாள் மிகச்சிறிய திருத்தத்தை கொண்டிருக்கலாம். அந்த திருத்தத்தின் போது நாம் தேடும் பிரீமியம் வரிசைக்குள் அடுத்த உயர்வை நோக்கி நகர்வதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த விரிவடைதல் மாற்றத்தில்தான் நாங்கள் லாபம் பெற விரும்புகிறோம். தொடக்க புள்ளியிலிருந்து திருத்தத்தை வடிவமைப்பது அங்குதான் நாங்கள் செயல்படக்கூடிய காலக்கெடுவை தேடுகிறோம். மணிநேரம், 4 மணி நேரம், நாள், வாரம், மாத தள்ளுபடி பிடி வரிசை. விலை குறைய தொடங்கும்போது அந்த அனைத்து சாத்தியமான நிலைகளையும் நாங்கள் தேடுகிறோம். இப்போது வரைபடத்தில் இது புதன்கிழமை அன்று மட்டுமே தெரிவது போல் இருந்தாலும், விவாதத்திற்காகவும் ஸ்லைடை தெளிவாக வைத்திருக்கவும் இந்த பின்வாங்கல் மற்றும் தள்ளுபடி பிடி வரிசை அணி திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களின் முழு வரம்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் எந்தவொரு கீழ்நோக்கிய பின்வாங்கலின் போதும் வர்த்தகம் செய்ய மாதாந்திர, வாராந்திர, தினசரி 4 மணி நேர தள்ளுபடி வரிசையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வாராந்திர பிரீமியம் வரிசையை இலக்காக கொண்டு அது கில் சோனுக்குள் இறங்க வேண்டும். இப்போது நீங்கள் எந்த கில் சோன்களை வர்த்தகம் செய்யலாம்? நான் லண்டன் திறப்பு மற்றும் நியூயார்க் திறப்பு நேரங்களில் வர்த்தகம் செய்ய விரும்புவதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நீங்கள் ஆசி, கிவி அல்லது ஜப்பானிய யென் வர்த்தகம் செய்ய போகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசிய அமர்வு கில் சோனையும் சேர்க்க வேண்டும். சரிதானே? எனவே எனது இலவச பயிற்சி பொருட்களை பார்த்து அது என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் விரைவான நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்க்க வேண்டியது 2300 மணி நேரம். அதாவது அடிப்படையில் நீங்கள் காலை 6 மணி நேரத்தை பார்ப்பீர்கள். மாலை காலை 6 மணி முதல் இரவு காலை 9 மணி வரை நியூயார்க் நேரப்படி. நியூயார்க்கில் என்ன நேரமாக இருந்தாலும் மாலை காலை 6 மணி முதல் இரவு காலை 9 மணி வரை. ஆசியாவிற்கு அதுவே சிறந்த நேரம். சரி, இதோ இதைவிட எளிமையானது எதுவுமில்லை. பல நேரங்களில் இது காலை 10 மணி வரை நீட்டிக்கப்படலாம். ஆனால் பொதுவாக 10 மணிக்கு மேல் நீங்கள் எதையும் செய்ய விரும்ப மாட்டீர்கள். நீங்கள் 10 மணிக்கு நெருக்கமாக செல்லும்போது அது அவர்களின் மதிய உணவு நேரம் போன்றது. எனவே 10 மணி அளவில் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். இறுதியில் விலை குறைந்து மாதாந்திர, வாராந்திர, தினசரி அல்லது 4 மணி நேர நிலையிலிருந்து தள்ளுபடி பிடி வரிசைக்கு பின்வாங்கலை வழங்கினால் இது 1 மணி நேர செயல்படுத்தக்கூடிய கால அளவிலும் பயன்படுத்தப்படலாம் என்பதை நீங்கள் காணலாம். எனவே நீங்கள் 1 மணி நேர தள்ளுபடி பிடி வரிசையை பெற்றால் அதையும் கில் சோனுக்குள் செயல்படுத்தலாம். மீண்டும் நீங்கள் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அமைப்பை தேடுகிறீர்கள். ஆனால் வாராந்திர பிடி வரிசையை இலக்காக கொள்கிறீர்கள். நீங்கள் ஒன் ஷாட் ஒன் கில் செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் தினசரி பிடி வரிசையை தேடுகிறீர்கள். ஆனால் வாராந்திர தள்ளுபடியிலிருந்து அதை வடிவமைக்கிறீர்கள். சரி, கரடுமுரடான சந்தைகளில் பொதுவான கருத்து மீண்டும் விவாதிக்கப்பட்டது. அதிக கால அளவில் சந்தை கீழ்நோக்கி வர்த்தகம் செய்ய தயாராக இருப்பதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பருவகால ரீதியாக கீழ்நோக்கி நகரக்கூடிய எந்தவொரு சந்தையையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது கட்டாயமில்லை. அங்கு பருவகால போக்கு எங்களுக்கு தேவையில்லை. மீண்டும் இது எப்போதும் ஒரு போனஸ் அல்லது பிளஸ் மட்டுமே. கரடுமுரடான பருவகால போக்கை கொண்ட சந்தையை பயன்படுத்த முடிந்தால் அது சிறப்பாக இருக்கும். வட்டி விகிதங்கள் நகர்கின்றனவா? அவை தேக்கமடைந்துள்ளனவா? முன்னுரிமையாக பிணைப்புச் சந்தை, பாண்ட் மார்க்கெட் சுற்றி நகரும் ஒரு சந்தையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 10 ஆண்டுகால பத்திரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஒருங்கிணைப்பில் சிக்கவில்லை. மற்றும் வர்த்தகர்களின் உறுதிப்பாடு. வணிக நிறுவனங்கள் நீண்டகால முதலீடுகளை குறைக்கின்றனவா அல்லது அதிக அளவிலான நிகர விற்பனை நிலையை நெட் ஷார்ட் பொசிஷன் உருவாக்குகின்றனவா அல்லது ஏற்கனவே நிகர விற்பனையில் உள்ளனவா? சிஓடி காட் கண்ணோட்டத்தில் நாங்கள் தேடும் நிபந்தனைகள் இவை மற்றும் சந்தைகளுக்கு இடையிலான பகுப்பாய்வு மந்தநிலையை ஆதரிக்கிறது. அதாவது எஸ்எம்டி விலகல் பலவீனத்தை குறிக்கிறது அல்லது தொடர்புடைய ஜோடி எஸ்எம்டி வெளிநாட்டு நாணயங்கள் அல்லது வர்த்தக பங்குகளுக்கு ஒட்டுமொத்தமாக கீழ்நோக்கிய நகர்வு இருக்கும் என்று பரிந்துரைக்கிறது. தலைமைத்துவ சிக்கல்கள் மற்றும் குறியீடுகளைப் பற்றி நீங்கள் அதையும் கற்றுக்கொள்வீர்கள். மேலும் சந்தை சரிந்து திங்கள் முதல் புதன் வரை உயர்வை நோக்கி திரும்பும் என்று எதிர்பார்க்கிறோம். அதன் பிறகு சந்தை கீழ்நோக்கி விரிவடைந்து புதிய குறைந்த அளவுகளை எட்டுவதை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். எனவே உயர்கால அளவிலான மாதாந்திர பிரீமியம் வரிசையிலிருந்து எங்கள் தொடக்க புள்ளியை கொண்டுள்ளோம்.
அது கீழ்நோக்கி வர்த்தகம் செய்கிறது. உந்துதல் ஊசல் இம்பல்ஸ் ஸ்விங் மற்றும் அதைத் தொடர்ந்து ஒரு பின்வாங்கல் ரீட்ரேஸ்மெண்ட் ஏற்படுகிறது. மீண்டும் இது அனைத்தும் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைக்கு இடையில் நிகழ்கிறது. இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் இந்த சூழல் அல்லது நிபந்தனை இருக்க வேண்டும். அந்த பின்வாங்கல் ஒரு பிரீமியம் நிலைக்கு உயர வேண்டும். பின்னர் தள்ளுபடி வரிசையை டிஸ்கவுண்ட் அரே இலக்காக கொண்டு லாபம் ஈட்ட விரிவாக்க ஊசலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் வர்த்தகத்தை பிரீமியம் வரிசை மேட்ரிக்ஸுடன் கட்டமைக்கிறோம். எனவே ஒரு கில் ஜோனில் கில் சோன் வர்த்தகம் செய்ய மாதாந்திர, வாராந்திர, தினசரி 4 மணி நேரம் மற்றும் 1 மணி நேர பிரீமியம் வரிசையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளின் நேர பகுப்பாய்விற்காக